தோழர்களே வணக்கம். நான் நிற்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் நட்டாத்தி ஊர்ல இருந்து குமாரபுரம் ஊர் வழியாக தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான மாநில சாலை. இந்த சாலையினுடைய அவலத்தை பாருங்க, எப்படி அரிப்பு ஏற்பட்டிருக்கு பாருங்க. இங்க இருந்து ஏற்பட்ட அரிப்பு இந்த வரைக்கும் ரோட்டை அந்த பாதி ரோட்டை அரிச்சிருக்கு. இந்த அரிப்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு டிசம்பர் மாதம் பெருவெள்ளம் ஏற்படுகிறது. இந்த பெருவெள்ளத்திற்கு பிறகு ஏற்பட்ட அரிப்பு தான் இந்த அரிப்பு. இந்த ரோட்டு பகுதிக்கும் இந்த அரித்த பகுதிக்கும் இந்த சாலைக்கும் ஒரு 4 அடி தான் இருக்கும். இந்த 4 அடியில் தான் வாகனங்கள், கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. அதில் பயணிக்கக்கூடிய பயணிகள் எந்த நேரத்திலும் அந்த பயணிக்கக்கூடிய வாகனங்கள் கவிழ்ந்து அவர்கள் உயிர் துறக்கக்கூடிய ஒரு அபாய சூழல் நிலவக்கூடிய இந்த பகுதியை இதுவரைக்கும் அரசு அதிகாரிகள் பார்வையிட்ட மாதிரியே தெரியல, மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்ட மாதிரி தெரியல, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்ட மாதிரி தெரியல, செப்பனிடவே இல்லை. அதற்கான திட்டங்கள் என்ன, இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றணுமே என்கிற ஒரு முன்முடிவுகள் எடுக்கவே இல்லை இதுவரைக்கும். மக்கள், இந்த சாலையிலே பயணிக்கக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படும், எந்த நேரத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு உயிர் துறப்பு ஏற்படும் என்கின்ற ஒரு அவலத்தில் இந்த பகுதி விளங்கி கொண்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகமும் மாநில முதல்வர் அவர்களும் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் கோரிக்கை வைக்கும். இனியாவது காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த பகுதியை செப்பனிட்டு இந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய இருசக்கர வாகன பயணிகளுக்கும் கனரக வாகன பயணிகளுக்கும் உயிரிழப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.